ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா சீனுக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோவோ அப்போ அங்கே பத்மா வராங்க. என்னடி என்ன இருந்தாலும் என் பையன் கூட சந்தோஷமாக வாழ்ந்துரும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறியா? அது இந்த பத்மா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சீனு மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாயா, நம்மளுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சொல்லப்போனாக்கி சாருவோட கதை முடிஞ்சதுன்னு நினச்சி கவலையாக இருந்தாலும் ஆனால் சாரு இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்துட்டு இருந்தா, இப்போ அந்த தொல்லையெல்லாம் கிடையாது. அதே மாதிரிக்கு அம்மாவுக்கு ஒன்று பிடிக்காமல் இருந்துச்சு. இப்போ என்னென்னா அம்மாவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. ஆக மொத்தத்தில் இன்னும் போல நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மாயாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா சீனு, நான் கூட ஒரு கட்டத்தில் என்ன தான் யாருக்குமே பிடிக்காமல் ஆகிப்போச்சுதுல, அதனால ஊரை விட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட இந்த அளவுக்கு அன்பாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ சீனு மாயா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மாயா, என்ன இருந்தாலும் சரிதான், அன்னைக்கு நான் பண்ணினது தப்பு தான். ஆனால் அன்னைக்கு உள்ள காரணத்தில் எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் மாமாவும் கேட்குற நிலைமையில இல்லை. என்னாலையும் மாமாவை மீறி எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருந்துட்டேன். அதனால என்னை மன்னிச்சிடும் ஐயா. என்ன இருந்தாலும் சரி, நான் அன்னைக்கு பண்ணினது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நடந்து முடிஞ்சதை பற்றி எதுக்காக இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கணும், நம்ம இன்னும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது பத்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் இருக்கும்போது சந்தோஷமான வாழ்க்கை நீ தொடங்கிடுவியா என்ன? அதுக்கு தான் நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு உனக்கு இன்னும் தானே இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட சண்டை போட்டு உன்கிட்ட எதிரியா பார்த்த பத்மாவை தான் நீ பார்த்துருக்குற. ஆனால் இன்னும் உங்ககிட்ட அன்பா இருந்துக்கிட்டே உன்கிட்ட இருந்து என் பையனை நான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா கோபத்தோடு போகிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க ஜானகி தான் காட்டுறாங்க. ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரவும் அப்போ ரகுராமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வராங்க. என்னங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்கள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வா, நான் வீட்டுக்குள்ளே வா, நான் சொல்கிறேன் அப்படிங்கவும் என்னாச்சுது இவ்வளோ ஹாப்பியாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்போ உடனே ரகுராம் எல்லாரையும் கூப்பிடவும் எல்லாருமே வராங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பெரியப்பா ஸ்வீட்லாம் வந்துருக்கிறீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீ இதை எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லும் போது அப்போ எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட்றாங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரமணி பட்டிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, அம்மா நம்மளுக்கு ஒரு சொத்து ரொம்ப நாள் வராமல் இருந்ததில்ல, நம்மளுக்கும் அந்த ஆளுக்கும் தகராறு ஏற்பட்டுட்டு, அதாவது கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்த அந்த சொத்து இப்போ நம்ம கைக்கு வந்துடுச்சுமா, நம்ம பக்கம் அதாவது ஜெயிச்சிருச்சுமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மணி சிவான்னு எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரமணி பட்டி சொல்றாங்க, என்ன ரகு சொல்ற, என்னாலே நம்ப முடியல, அது நம்ம கைக்கு கிடைக்காதெல்லாம் சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம பக்கம் வந்துருச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா, இதனால நம்மளுக்கு பல கோடி ரூபா நம்மளுக்கு இந்த சொத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னன்னா அந்த சொத்து எவ்வளோ ரூபாய்க்கு போகணும்னு சொல்லும் போது அது பல கோடி ரூபாய்க்கு போகும், எப்படி 20-30 கோடி ரூபாய் தேவை அப்படின்னு மணியும் சிவாவும் சொல்லவும் என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவ்வளோ காலம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே ரகுராம் சொல்றாங்க, நான் உங்க எல்லாருக்கும் நான் சொன்ன வாக்க நான் கண்டிப்பா இப்ப காப்பாத்துவேன் அப்படிங்கும்போது உடனே பத்மா பார்வதிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணன் தான் அந்த சொத்து நம்ம கைக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் பங்கு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காருல்ல, அதை பத்தி தான் இப்ப பேசுறாரு போலுக்கு அப்படிங்கவும் உடனே பார்வதி கணக்கு போட்டுருந்தாங்க. எப்படியும் அப்போ நம்மளுக்கு பல கோடி ரூபா நம்மளுக்கு வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்மா கிட்ட கேட்கும்போது உடனே பத்மாவும் சொல்றாங்க, ஆமா பார்வதி, இதனால நம்மளுக்கு பல கோடி ரூபா சொத்து நம்மளுக்குன்னு வரப்போகுது, இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மாவும் பார்வதியும் ஆளாளுக்கு கணக்கு போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரகுராம் அவங்க சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிவா லாயரை வர சொல் அப்படிங்கும்போது எதுக்குன்னு அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது தான், அந்த சொத்து நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே இதில் பங்கு உண்டுன்னு சொன்னோம்ல, அதுக்காக தான் லாயரை வர சொல் அப்படிங்கவும் இதுக்கிட்டதுமே சிவா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னா எப்பவும் போல் எல்லா சொத்துமே உங்கள் பேர்லேயே இருக்கட்டும் அப்படிங்கும்போது இல்லை சிவா, மற்ற சொத்தெல்லாம் சரிதான், ஆனால் இந்த சொத்து நம்மளுக்கு எதிர்பாராமல் கிடைச்சது, அதனால இந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாருமே அனுபவிக்கணும், அதனால தான் நான் எல்லாருக்கும் நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே மாயா தடுக்கிறாங்க. இல்ல பெரியப்பா, சித்தப்பா சொன்னதுதான் கரெக்ட், எப்போ முழந்த சொத்து உங்க பேர்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பத்மாவும் பார்வதியும் வழக்கம் போல அவங்க எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன நீ இந்த மாயா இப்படி குறுக்க நின்றுட்டு இருக்காள் அப்படிங்கும்போது உடனே ரகுராம் சொல்றாங்க, என்ன மாயா சொல்லிட்டு இருக்கிற, சொத்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும், அதனாலதான் எல்லார் பேர்லயும் பங்கு போட்டு எழுதுறதுக்காக தான் லாயரை வர சொல்றேன் அப்படின்னு கேட்கும்போது உடனே மாயா சொல்றாங்க, இல்ல சரிப்பா, அப்படி நீங்க சொத்தை எழுதி கொடுத்துட்டீங்கன்னா குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னது
பண்ணதுமே ரகுராமும் ஜானகியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னம்மா என்ன சொல்ற அப்படின்னு ஜானகி கேட்கும்போது, ஆமா பெரியம்மா, சொத்து எல்லாமே வந்து பெரியப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருமே நம்ம வந்து கூட்டு குடும்பமாகவும் இருப்போம். அதே மாதிரிக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து அதை சமாளிப்போம். ஆனால் இதே வந்து பணத்தையும் சொத்தையும் நீங்கள் வந்து பங்கு போட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து அந்த பண சொத்து வந்து சேர்க்கறதுக்கும் தனித்தனியாக போகிறதுக்கும் ஆசை வந்துடும். அந்த ஆசை யார் மனசுலையுமே வரக்கூடாது. எல்லாமே எப்பவும் போல் பெரியப்பா கிட்ட இருந்தால் தான் இந்த கூட்டு குடும்பம் உடையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே உடனே ஜானகி வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் ஆசைப்பட்டது சரிதான், ஆனால் மாயா சொல்கிறதுலேயும் ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கவும் உடனே சிவாவும் மணியும் சொல்கிறாங்க. அப்போ மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் மருமக என்ன முடிவு சொன்னாலும் சரிதான், இந்த குடும்பம் ஒன்றா இருக்கிறதுக்கு தான் உன் முடிவு சொல்லுவா. ஆமாம் மச்சான், மாயா சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கவும் இப்போ ரமணி பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் பாரு ரகுராம், இது வந்து என் காலத்துக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருக்கணும். என் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் கூட்டு குடும்பமும் ஒன்றா தான் இருக்கணும். அதனால் மாயா சொல்கிற மாதிரிக்கு சொத்தெல்லாம் பிரிக்க வேண்டாம், அது உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே உடனே பத்மா வந்து எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. இவ ஏன் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ரகுராம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன முடிவு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த ஜானகிட்ட இருக்கிற கொத்து சாவியை நான் மாயா கிட்ட கொடுக்கலான்ட்டு நான் முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கவோ, இது கிட்டதுமே உடனே ஜானகி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மாயா வந்து பார்க்குறாங்க, எதுக்கு பெரியப்பா இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை மாயா, நீ எவ்வளோ பொறுப்போடு இருக்கிறப்பாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பம் எக்காரணத்தை கொண்டு உடஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறப்பாரு. உனக்கு வயசு வேணா சின்னதாக இருக்கலாம், ஆனால் வந்து உன்னுடைய அனுபவம் பெருசு, அதனால அந்த கொத்து சபி உங்ககிட்ட இருந்தால் அந்த குடும்பம் எப்பவுமே உடையாதுன்னு நான் நம்புறேன் அப்படிங்கவோ, இதை கேட்டதுமே மாயா வந்து அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எப்பவும் போலயே வந்து பெரியமாவே இந்த குடும்ப பொறுப்பை பார்த்துக்கிட்டோம், எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன மாயா, என்ன இருந்தாலும் சரிதான், ரகுராம் சொல்லுது கரெக்டு தானே, நீ வயசில் சின்னவளாக இருந்தாலும் ஆனால் எவ்வளோ பொறுப்போடு நீ இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க பாட்டி, எனக்கு பொறுப்பெல்லாம் வந்து எனக்கு தந்து எனக்கு வந்து பெரியவளாக ஆக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கிண்டல் பண்ணுவோம். உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு பத்மா பாரு வந்து எப்பவும் போல எரிச்சலோடு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்?